வணக்கம் நண்பர்களே. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். விஜய் அதிரடி. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக வரவேற்றாங்க. இதனையடுத்து சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதன்மையாக பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆகஸ்ட் 10 தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானம் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் முழு ஆதரவோட பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த ஜூலை 28 திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த விழாவில் வழக்கமான நடைமுறைக்கு மாறா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலானது முதலாவதாக பாடப்படாமல் மூணாவதாக பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழ் மண்ணில் அரசு சார்ந்த உயர்கல்வி நிறுவன விழாவிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத இந்த சம்பவத்திற்கு திமுக, நாம் தமிழர் கட்சி, விசிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இத்தகைய நிகழ்வு இனி எதிர்காலத்தில் நிகழா வண்ணம் சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய முதலமைச்சர் இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தமிழ்த்தாய் வாழ்த்தின் வரலாறு முக்கியத்துவம் விளக்கப்பட்டிருக்கு. தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற புகழ்பெற்ற நாடக நூலில் இடம்பெற்றதே இந்த பாடல். அதைத் தொடர்ந்து 1970 நவம்பர் 23 அரசு விழாக்கள் நிகழ்வின் தொடக்கத்தில் இப்பாடல் பாடப்பட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு நடைமுறைக்கு வந்தது. மேலும் கடந்த 2021 டிசம்பர் 12 தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிகழ்ச்சியில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கும் தமிழர்கள் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் உரிய மரியாதையின் வெளிப்பாடாகும். அதனால் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பேரவை இன்று கூடியது. அவை கூடியதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்.